எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடவுளே, இந்த நாளிலும் கடவுளே நீர் எங்களோடு கூட இருந்து கடவுளே இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே இருக்கிறோமே அப்பா. இந்த வருடத்திலே நாங்கள் எத்தனையோ பாடுகள், வேதனைகள், வலிகள், பிரச்சனைகள், கடவுளே அவமானங்கள், கடவுளே இழப்புகள், கடவுளே எல்லாவற்றையும் நாங்கள் சந்தித்திருக்கலாம் அப்பா. ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் சுவாமி. கடவுளே பண கஷ்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கலாம் அப்பா. கடன் பிரச்சனையிலே மூழ்கி இருந்திருக்கலாம் அப்பா. கடவுளே இந்த வருடத்திலே அது அத்தனையும் எங்களோடு முடிந்து போகட்டும் சுவாமி. கடவுளே இனி வருகின்ற ஆண்டிலே எங்களோடு கூட எல்லா சமாதானமும், எல்லா சந்தோஷமும், எல்லா மன நிம்மதியும் கடவுளே எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுக்கும் கிடைக்கும்படியான பாக்கியத்தை நீர் கொடுங்கப்பா. நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கடவுளை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க சுவாமி. இந்த வருடத்திலே கடவுளை இன்னும் அதிகமாக கடவுளண்டை கிட்டி சேரக்கூடிய கடவுளை எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்யும்படியான பாக்கியத்தையும் கடவுளை அதே போல் உலக பிரகாரமான காரியங்களை விட்டு கடவுளுக்குரிய காரியங்களிலே கடவுளுக்குரிய வழியிலே நடக்கக்கூடிய எல்லா விதமான வழிகளையும் நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தையும் இந்த வருடத்தில் எங்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. கடவுளை பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக கடவுளை இன்னும் அதிகமாக வேதாகமத்தை எடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறட்டும் சுவாமி. இன்னும் அதிகமாக கடவுளண்டை கிட்டி சேரக்கூடியவர்களாக கடவுளின் காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக நாங்கள் மாறட்டும் அப்பா. கடவுளை நீரே கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் கடவுளை நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த வருகின்ற ஆண்டிலே கடவுளை அவர்களோடு நீர் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. நீரே கூட இருந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆமேன்.